ஹலோ கைஸ், நம்ம இன்னைக்கு எங்கெங்கெல்லாம் இந்த ஃப்ளூட் மாதிரி ஒன்று இருக்குமா, அது பேர் கூட ஏதோ இந்த மாதிரி இந்த ஃப்ளூட் மாதிரி ஏதோ வருமே, டார்க் ஸ்டெப்பு இதாக இந்த மாதிரி ஃப்ளூட்டுக்கு மாதிரி பக்கத்தில் இருக்கும் கைஸ். இதுக்கு வந்து நிறையா இதுக்கும் வந்து பவர் இருக்குது. இது வந்து நம்ம C1 எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பைலட் வில்லேஜில் வந்தீங்கன்னா இங்கே நான் வந்தோம்ல டார்க் ஸ்டெப் டீச்சர்னு ஒருத்தர் இருப்பான். நான் ஏகே வாங்கிட்டேன், அதனால தான் ஃப்ரீ. நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு காசு தான். நான் ஏகே வாங்கி வச்சுட்டேன், அதனால தான் ஃப்ரீ, இல்லைனா காசு. அடுத்து எங்கே வரணும்னா ஸ்கைலேண்டில் நீங்கள் வந்து இங்கே பாருங்கள். இங்கே வந்து 2வது கல் இருக்கும் கைஸ். அந்த 2வது கல்லுக்கு நீங்கள் போகணும். டக்குன்னு 2வது கல்லுக்கு போயிட்டீங்கன்னா இங்கே ஒரு புளி மண்டையும் இருப்பான். அந்த புளியும் சயின்டிஸ்டும் கலந்து ஒரு கலவையாக ஒரு எருமை மாடு நிற்கும், ஒரு புளி நிற்கும். அவங்ககிட்ட போனீங்கன்னா அடுத்தது இதுவும் ஃப்ரீ மாதிரி இதுவும் காசு தான். நான் ஏகே வாங்கிட்டேன், அதனால் அப்படி தான் 5 லட்சம் நினைக்கிறேன், எவ்வளோ தெரில, அவ்வளோ கொடுத்து வாங்கினேன். ஓகே, அடுத்து எங்கே இருக்குன்னா, அதுக்கடுத்து நம்ம வந்து ஒரு பிளேயரை பார்த்தேன். அந்த பிளேயர் வந்து நூபு போல், அவர் பாவமாக இருந்துச்சுன்னு ஒன்றா 2வது லெவல் தான். அதனால் அவருக்கு நான் ஃப்ளூட்டு கொடுத்தேன். ஃப்ளூட்டு இல்லையாமா, அதனால் இந்த ப்ரோ ஃப்ளூட்டுன்னு கொடுத்தாச்சு அவருக்கு. இல்லை பாட்டு யாருனே தெரியாது எனக்கு, சும்மா தான் கொடுத்தேன். கிவ்அவே நம்மளுக்கும் ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு என்ன கிவ்அவேனா கிராவிட்டியா இல்லைனா டீரெக்ஸ் மேமத்து வரும் கைஸ். ஃபஸ்ட்டு இது மேமத்து, அடுத்து டீரெக்ஸு, அதுக்கடுத்து ஒன்று ஒன்றா பெருசாகி ஸ்ப்ரிண்ட்டா அது ஏதோ ஒரு 2 மூஞ்சி இருக்கும் அது. அடுத்து இது வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா அண்டர் வேர்ல்டா ஏதோ ஒன்று இங்கே தான் கைஸ் அடுத்தது இருக்குது. இங்கே வந்து நீங்கள் எப்படி உள்ளே போனால் நீங்கள் அப்படியே நடந்தாலும் உள்ளே போயிடலாம். அண்டர் வேர்ல்டு சிட்டி. இந்த இடத்துல பயமாக இருக்கும். இந்த இடத்துல யாருமே அவ்வளோவா இருக்கவே மாட்டாங்க. இந்த இடம் கொஞ்சம் டெரராக தான் இருக்கும். நைட் ஆனால் பயங்கர டெரராக இருக்கும் இந்த இடத்த. அதனால் இந்த இடத்த கிரைண்டிங் பண்ணுறதுக்கே எனக்கு எரிச்சலாக இருந்துச்சு. அதுக்கடுத்து திரும்பி நீங்கள் ஸ்கைலேண்டில் மேலே போயிருவீங்க, அதனால அது நல்லாயிருக்கும். அங்கே நிறைய பேர் பண்ணுவாங்க. அடுத்து இங்கே வந்தோம்ல வாட்டர் குங்ஃபூ டீச்சர், இவங்கிட்ட போய் நம்ம வந்து பேசினா இவனும் அது தந்துடுவான். அவ்வளோதான் இந்த வீடியோ. டாடா பை பை, see you guys.